நேற்று வந்து இவர் கதிரவன் செபஸ்டின் 2 பேர் தாக்கப்பட்டாங்க. இவங்க 2 பேர் ஊடக நியூஸ் தமிழுடைய இது அவங்களோட போன வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்காரு. ரத்தம் எப்படி சிந்தி கிடக்குது இப்படி இருக்குது. இது மாதிரியான படுகொலைகள் தமிழ்நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணமாக. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு பள்ளி மாணவி கூட. ஆமாம், சாந்தலா. இந்த படம் பாரு, 17 வயது பள்ளி மாணவி. எதுக்கு இந்த பள்ளி மாணவி எதுக்கு கடத்தப்பட்டாங்க? இவங்க வந்து என்ன கேட்டால் ஒரு நூல் எழுதிட்டு இருந்தாங்க. பழனியாண்டி என்ற பெயரிலேயே குவாரி இருந்து, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் குவாரி நடத்த முடியாது, நடத்தக்கூடாது. அவர் லைசன்ஸ் முடிஞ்ச குவாரியில் அதிகப்படியாக வெட்டி எடுத்து லைசன்ஸ் முடிஞ்சு போன குவாரியில் அதிகப்படியாக வெட்டி எடுத்து 2022 பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டு அளவீடு செஞ்சு 23,25 லட்சம் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டது. இங்கே பழனியாண்டி மட்டும் இல்லை, கரூரில் விஜயபாஸ்கர் இருக்காரு, அவங்க அப்பா பேரில் குவாரி இருக்கு. ஓகே. அண்ணாமலை இருக்காரு, அவங்க அக்கா வீட்டுக்கார பேரில் குவாரி இருக்கு. மச்சான் பேரில் குவாரி இருக்கு. ஆமாம். புதுக்கோட்டையில் வந்து விஜயபாஸ்கருடைய அப்பா பேரில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய பேரில் இருக்குது. இங்கே மூர்த்தி இருக்கார், அவர் குடும்பத்து பேரில் பல குவாரி இருக்குது. தளபதியுடைய இடத்துல மதுரை திருமால் கிராமத்தில் அவங்க இடத்த இன்னொருத்தருக்கு லீஸ் கொடுத்து குவாரியை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. மாணிக் தாகூர் இருக்கு. ஐ திங்க் நம்ம இவர் அழகிரியோடைய பேர்லேயும் அழகிரி. ஆமாம், அழகிரியுடைய பையன் பேரில் ஒலிம்பியா கிரானைட், தயாலகிரி பேரில் ஒலிம்பியா கிரானைட்டு. இன்னைக்கு பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய நயினார் நாகேந்திரனுடைய இதில் கிரானைட் குவாரி, அவர் பையன் பேரில் பாலாஜி, நயினார் பாலாஜி பேரில் கல்குவாரி இப்போ கூட எங்கள் ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவில் கேட்டிருக்காங்க. இப்படி எல்லாமே குவாரி ஆட்கள். அதனால இவங்க யார் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் இதற்காக உறுதியாக குரல் கொடுக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். விஜய் வந்து கரூரில் பேசினார். கரூரில் பேசும் பொழுது கல்குவாரி பிரச்சனை பற்றி பேசினார். இப்படி அதை விவாத பொருளை ஒரு பையன் கூட ஆக்கணும். ஒரு பையன் கூட விஜய் வந்து 10 ரூபா பாட்டு பாடினாரு அப்படின்னு மட்டும் செய்தி ஆக்குனாங்க. கல்குவாரி பற்றி பேசினாரே, கரூரில் மணல் கொள்ளை பற்றி பேசினாரே, அதன் மீது எங்காச்சும் விவாதம் இருக்கான்னு கேட்டா, ஒரு கட்சிக்காரன் கட்சியை ஆதரிக்கிற ஒருத்தர் வாய் திறந்து பேசல. நாம் எல்லோரும் பேசணும். நாம் ஊதுகின்ற சங்கை ஊதிக்கிட்டே இருக்கிறோம். விசிலை. ஆமாம், ஊதுகின்ற சங்கை ஊதிக்கிட்டே இருக்கோம். சகாய் சார் ஆய்வு பண்ணார். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 80 குவாரிகளில் 1,13,000 கோடி ஒரு மாவட்டத்தில். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 200. திமுக அரசு வெற்றி பெற்று பதவியேற்றால் கிரானைட் குவாரி உட்பட முக்கியமான கல்குவாரி சொல்ல முக்கியமான கனிமங்கள் அரசே நம்ம கல்குவாரின்னு சொல்றோம். எல்லா எலெக்ஷன் காம்படிஷன் டாஸ்மாக் எப்படியோ அதே மாதிரி நாங்கள் நடத்துவோம். டாஸ்மாக் மாதிரி நடத்துனீங்க. அதாவது சமூகத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய டாஸ்மாக்கை ஏற்று நடத்துகிறார், பொறுப்பாக நடத்துகிறார். அதில் என்னது, ஒரு துளி கள்ளச்சாரா எங்கேயும் வராமல் பார்த்துக்கிறார். அந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களா? அப்போ ஏன் குவாரி நடத்தல என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுனால அதிமுக காரர் குவாரி நடத்துகிற பிரச்சனையெல்லாம் ஒருத்தர் கூட வந்து கரெக்ட். அதுக்கு லைசன்ஸ் கொடுக்குற பிரச்சனையோ வசூல் பண்ணுறது பிரச்சனையோ ஒன்றும் கிடையாது. அங்கே எப்படி நடந்ததோ அதை விட வேகமாக, அதை விட தீவிரமாக, அதை விட பாதுகாப்பாக. பழனியாண்டிக்கு 20 லாரி வெடிமருந்து கொண்டு வந்திருக்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு கட்சிக்காரனும் வெடி உண்டுங்க, வெடிமருந்து 20 லாரின்னு சொல்லுங்க. ஆமா, 200 டன்னுங்க. இந்த வெடிமருந்தை பற்றி பழனியாண்டி பேசினா அண்ணாமலை மச்சானை பற்றி பேச வேண்டியது. ஓகே. நயினார் நாகேந்திரனை பற்றி பேச வேண்டியது. வணக்கம் தோழர். வணக்கம். கரூர் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு என்ன? கரூர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குதா இல்லை ஆப்கானிஸ்தான் எங்கேயாவது இருக்குதா? ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு நியூஸ் தமிழ் செய்தியாளரை அவரே வந்து தாக்குறாரு. என்ன இந்த குவாரியில் என்ன தொடர் பிரச்சனை? கவர்மெண்ட் வேற ஒரு அவசரமாக ஒரு ஜியோ போட்டிருக்கிறாங்க. என்ன நடக்குது குவாரி பிஸ்னஸில்? என்ன நடக்குது? இந்த தாக்குதல் சம்பவத்திலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் தோழர். கரூர் மாவட்டத்தில் முழுக்க காவல்துறை செயலிழந்து கிடைக்கிறது. நாங்கள் வந்து கரூர் மாவட்டத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் வந்து மணல் கொள்ளை ஏற்ற போராட்டத்தை 2016 தொடங்கி மணல் குவாரிகளை நிப்பாட்டி அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ கல்குவாரிகளை எடுத்து போராடிட்டு இருக்கோம். இந்த கல்குவாரியில் எடுத்த போராட்டத்தில் இப்போ நடந்த தாக்குதலை வந்து பேசுகிறாங்க.
நிருபர்கள் மேலே வழக்கறிஞர் மேலே நடந்த தாக்குதல். இதே கொலையே நடந்திருக்குது அங்கே அதே குவாரியில் கரூர் மாவட்டத்தில். ஓகே ஓகே 2022 விவசாயி ஜெகநாதன் வந்து பிக்கப் வாகனம் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். சட்டவிரோதமான குவாரியை அன்னை ப்ளூ மெட்டல்னு ஒரு குவாரியை மூடியதற்காக கரூர் குப்பம் வில்லேஜில் இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த குவாரியை பொறுத்தவரை பழனியாண்டி என்பவர் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு குவாரி இருப்பது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் சிவாயம் வடக்கு என்ற கிராமத்தில். பழனியாண்டி என்ற பெயரிலேயே குவாரி இருந்து, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் குவாரி நடத்த முடியாது, நடத்தக்கூடாது. அவர் லைசன்ஸ் முடிஞ்ச குவாரியில் அதிகப்படியாக வெட்டி எடுத்து முடிஞ்சு போன குவாரியில் ஆமாம் அதிகப்படியாக வெட்டி எடுத்து 2022 பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டு அளவீடு செஞ்சு 23 கோடியே 25 லட்சம் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டது. பக்கத்தில் நவமணி ப்ளூ மெட்டல்னு வேற ஒரு நிறுவனம் இருந்தது. இப்போ அவங்க வாங்கி பையன் பேரில் வாங்கி மேனேஜிங் பார்ட்னராக அவருடைய பையன் இருக்கார். அவருடைய கருத்து கேட்டு கூடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். ரோப் கார் போட்டிருக்கக்கூடிய ஐயர் மலைக்கு மேற்கு புறமாக இருக்குது அந்த குவாரி. இந்த ரெண்டுமே அட்ஜாயின் லேண்டு, பழனியாண்டி குவாரியும் நவமணி ப்ளூ மெட்டலும். அங்கே வந்து என்ன கேட்டால் விதிகளை மீறி அப்ரூவ்டு சைட்டே இருக்குது. சைட்டை ஒட்டி குவாரிக்கு வந்து ஏற்கனவே சியாவில் நமக்கு தெரியும் 5 லட்சம் ரூபா சட்டவிரோதமாக எவ்வளவு இருந்தாலும் அனுமதி கொடுக்கப்படும் கல்குவாரி ஆசிரியர் அந்த அடிப்படையில் அனுமதி வாங்கியிருக்காங்க. இப்படி சட்டவிரோதமான முறையில் தான் அதில் பலது நடக்குது. இப்போ தாக்குதல் மட்டுமல்ல, ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கிரஷரில் அவங்க வச்சுருந்த கல்லறையை அரைக்கிற மிஷினில் ஒருத்தர் இறந்ததா சொல்லி யாரையுமே போய் பார்க்க கூட விடல. ஏன்னா அது ஒரு மர்ம பிரதேசம் மாதிரி தான் வச்சுருக்காங்க. யாரும் பார்க்க முடியாது, பேச முடியாது, ரிப்போர்ட்டுக்குள்ளே போக முடியாது. அப்படியான இடத்துல தான். அப்படியான நிலையில் இன்றைக்கி பல தேர்தல் காலம் ஒரு எம்எல்ஏவே குவாரி நடத்துகிறாரு. எம்எல்ஏ பையனும் சட்டப்படி குவாரி நடத்தக்கூடாதுல்ல. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இங்கே வானூர் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் பெயரில் குவாரி நடத்துனதுக்காக ஒரு பதவி ராஜினாமா பண்ணார். இதே தான் நாங்கள் கருத்து கேட்பு கூட்டத்திலையும் பதிவு பண்ணதை சொல்லியே முதலமைச்சர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது எம்எல்ஏ உடைய மகன் பெயரில் சட்டமன்ற குவாரி நடத்தினதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ண சொன்னார். இங்கே அவர் கட்சியினுடைய ஸ்ரீரங்க சட்டமன்ற உறுப்பினருடைய பையன் பேரில் இந்த குவாரி வருது. இதை முதல்வர் இப்போ பேசணும். அதிமுக கட்சிக்கான ஒரு நியாயம், திமுக சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். குளித்தலையில் நடந்தது அப்போ தெரிவிச்சிருந்தோம். ஏன்னா இது வந்து என்ன மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ நமக்கு வந்து ஏதோ இன்னைக்கு வந்து நேற்று வந்து இவர் கதிரவன் செபஸ்டின் 2 பேர் தாக்கப்பட்டாங்க. இவங்க 2 பேர் ஊடக நியூஸ் தமிழுடைய இது அவங்களோட போன வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்காரு. ரத்தம் எப்படி சிந்தி கிடக்குது இப்படி இருக்குது. இது மாதிரியான படுகொலைகள் தமிழ்நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணமாக போன வருஷம் இதே காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜகுபர் அலி படுகொலை செய்யப்பட்டார். அதே மாதிரி ஏற்கனவே லூரு பிரான்சிஸ் வந்து படுகொலை செய்யப்பட்டார். சென்னிமலை பகுதியில் தமிழ்ச்செல்வன் போன்றவர்களாம் தாக்கப்பட்டாங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு பள்ளி மாணவி கூட. ஆமாம், சாந்தலா. இங்கே பாருங்க, இந்த படம் பாருங்க. 17 வயது பள்ளி மாணவி கோயம்புத்தூரில் வந்து தடாகம் பகுதியில் கடத்திட்டே போயிட்டாங்க. இப்போ எப்படி நேற்று நடந்ததோ அதே மாதிரி கடத்திட்டு. இந்த பள்ளி மாணவி எதுக்கு கடத்தப்பட்டாங்க? இவங்க வந்து என்ன கேட்டால் ஒரு நூல் எழுதிட்டு இருந்தாங்க. தடாகம் பள்ளத்தாக்கில் வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது இந்த செம்மண் கொள்ளைனால, செங்கல் சூளைகளாலன்ட்டு அதுக்காக போய் அவங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரோன், பொம்மை ட்ரோன் கொண்டு போயிருக்காங்க. ஓகே. அந்த ட்ரோன் வந்து அந்த குவாரிக்குள்ள விழுந்துருச்சு. எடுக்க போகிறப்ப இவங்களை கடத்திட்டு போய் வச்சிருந்து நாங்கள் பத்திரிக்கை நிறுவனத்தை சொல்லி, அப்போ ஐஜிஆர் சுதாகர் இருந்தார். சம்பவத்தை கேட்டு அதுக்கு முன்னாடி தடாகம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க, அடித்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா இவர்களுடைய மெத்தடே இதுதான். ஓகே. அரசு வந்து என்ன ஏன் இப்படி தொடர்ச்சியாக நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், எந்த விதமான குற்றங்கள் இவர்கள் பண்ணும் பொழுதும், அதாவது சமூக செயல்பாட்டாளர் மேலே, பத்திரிகையாளர்கள் மேலே, என்னது இது புது பத்திரிகையாளருக்கு இது புதுசெல்லாம் இல்லை. ஏற்கனவே குமரி மாவட்டத்தில் வந்து ஜபர்சன் ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார். கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவு 10 முத்தூரில் அருண் பாலாஜின்னு ஒரு பத்திரிகை ஒரு தாக்கப்பட்டார். இதெல்லாமே இந்த திமுக ஆட்சியில் தான். பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, அரசு அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் கூட சொல்ல போனால் என்ன கொடுமைன்னா, ஒரு லாரியில் சட்டவிரோதமாக கனிமம் கடத்திட்டு வர்றாங்க. அதை திருப்பூர் மாவட்டத்தினுடைய கனிம வளத்துறை வருவாய் ஆய்வாளர் சிவசக்தி என்பவர் குண்டட இரட்டை கிணறு என்ற இடத்துல வண்டியை பிடிக்கிறார். வண்டிக்கு பெர்மிட் கிடையாது, வண்டிக்கு நம்பர் பிளேட்டே இல்லை. ஓகே. அதை வந்து விட சொல்லி யார் பேசுகிறாருன்னா அமைச்சர் சாமிநாதனுடைய பிஏ பேசுகிறார். ஒரு வண்டியை விட மறுக்கிறார். சட்டப்படி பிடிச்சிருக்கோம், எல்லாரும் மக்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னு. உடனே ஆட்களை தாட்டி விட்டு அவர்கிட்ட சாவியை பிடிங்கி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
அது அரசு அதிகாரிகிட்டே, அரசு அதிகாரியிடம், சிவசக்தி என்ற வருவாய் ஆய்வாளரிடம் அமைச்சருடைய பிஏவுடைய உத்தரவின் பேர்ல இத புகார் கொடுத்த பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷம் ஆகி வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன டீப் நெக்ஸஸ் எதுக்கான? அதாவது என்ன கேட்டீங்கன்னா, குவாரிகள் என்பதே முழுக்க முழுக்க இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பணம் காய்ச்சி மரம். அதுதான். ஓகே ஓகே, பணம் காய்ச்சி மரம். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, குவாரிகளில் வந்து ஒரு 5 ஏக்கரா குவாரி வச்சிருக்காங்க, ஒரு எம்சாண்ட் வச்சிருக்காங்க, கிறிஸ்டல் வச்சிருக்காங்கன்னா டெய்லி 5 லட்சம் ரூபா சட்டவிரோதமாக சம்பாதிக்கிறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு வருவாய் பண்றாங்க. நீங்க வேற கலெக்டருக்கே சம்பளம் எவ்வளவு? மாசம் 3 லட்சம். இவங்க டெய்லி 5 லட்சம். இந்த 3 குவாரி, கிரஷர், எம்சாண்ட் வச்சிருக்காங்க. அப்போ இவர்கள் இதில் அளவு கடந்த பணத்தை வந்து புரட்டுறாங்க. அளவு கடந்த பணம் பொருளுது. அப்போ என்ன வேணாலும் செய்யலாம், ராஜாக்கள் மாதிரி ஆயிடுறாங்க. வண்டியை ஆள் வர்றாங்களே, எதுக்கு பேசுறானா, வண்டி ஏற்றி கொள்ளலாம். நீங்க ஒரு எம்எல்ஏ போய் அடிக்கலாம்னா ரிவர்ஸ் இழுத்து உயிர் இருக்கதான் கரகரகரா. ஜெகநாதன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெகநாதனையும் அப்படி பண்ணாங்க, ஜகூரிலையும் இப்படி பண்ணாங்க. இந்த ஜெகநாதன், அதுக்காகவே நாங்கள் ஜெகநாதனுடைய உடலை எங்களுக்கு யாருக்குமே காட்டல. பாடியை பார்த்தா, ஃபோட்டோவை பார்த்தா தனியாக கால் பிஞ்சு கிடக்குது. ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னு சொன்னதுக்கு கலெக்டர் ஒப்புதல் பண்ணி போட்டு கடைசியாக எங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. போராட்ட காலத்தில் இருந்த குடும்பத்தாரை கூப்பிட்டு கலெக்டர் பேசுகிறாருங்க, ஒழுங்காக பாடி வாங்கிட்டு போய் அடக்கம் பண்ணு, இல்லைன்னா உன் பையன் 2 பேர் படிக்க முடியாம பண்ணி போடுவோங்கிற. அப்படிங்க கலெக்டர் பிரபு சங்கர் பேசுறேன். அப்படி இது நாடா? இது சுடுகாடுங்க. எடுபடிகளா அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி எங்க போய் பேசுறது? இது மட்டும் இல்லை, நாங்க 26 வண்டியை பிடிச்ச வருண்குமார் லாரியை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிக்கிறார். பிடிச்ச உடனே அவர் டிரான்ஸ்ஃபர் டிஐஜிக்கு. ஓகே, டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே திரும்பவும் இன்னைக்கு வரைக்கும் மணல் வண்டி ஓடிட்டு இருக்குது. போன வாரம் ஒன்றும் இல்லைங்க, போன 15 நாளைக்கு முன்னாடி மணலை கடத்திட்டு வந்து சின்னக்காளி பாளையங்கிற இடத்துல ஒரு ஸ்டாக் யார்டு போட்டிருக்காங்க. லாரி கமுந்து போயிடுது, சட்டவிரோதமாக மணல் கொண்டு வந்த லாரி அப்படியே எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு பின்னாடி லாரி நேராக முக்கியமான எந்த நடவடிக்கையும் கிடையாது. நேராக காவல்துறை உயரதிகாரி சொல்றாங்க, எங்களை எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சரே சொல்லியிருக்காரு, முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான். ஆமா, அப்படியே அதிகாரிகள் நேராக ஓப்பனை சொல்றாங்க, ரகசியமெல்லாம் இல்லை. இவங்களுக்கு ஏஜென்ட் அங்கே கொங்குமணி, அப்புறம் சங்கர், இப்படியெல்லாம் ஆட்களை வச்சுக்கிட்டு எந்த விதமான அறம் இல்லாமல் மக்களுடைய வாழ்வாதாரம் போகிறத பற்றி கவலை இல்லை, குடிநீர் ஆதாரம் போகிறத பற்றி இல்லை, சுற்றுச்சூழல் பாதிக்கிறத பற்றி கவலை இல்லை, சட்டம் ஒழுங்கை பற்றி கிஞ்சித்தும் பயம் கிடையாது. என்ன வேணாலும் பண்ணுவோம், எதை வேண்டுமானாலும் செய்வோம். அப்படின்னா இது என்ன நாடா? இது கரூர் மாவட்டத்தில் கேப்பரே கிடையாது, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைதான் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, ஜெகநாதன் படுகொலை மட்டுமல்ல, போன ஆண்டு பார்த்தீங்கன்னா வாங்கல்ல மாணிக்க வாசகன் என்ற திமுக பிரமுகர் வந்து வெட்டி கொண்டா. அப்படி அந்த வெட்டி கொண்ட அந்த வெங்கடேஷ் 2016 ஜெயலலிதா இறந்த ஒரு வாரத்தில் வாங்கல்ல என்னை அட்டாக் பண்ணவர். ஓகே, அது குற்றப்பத்திரிக்கை 2018 தாக்கல் பண்ணியாச்சு. அதுலேயும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று எப்படி இவங்க மேலே வந்து இவங்க கொலை பண்ணி பார்த்தேன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி வாங்கல்ல நானும் விஸ்வநாதன் என்ற ஒரு 72 வயதை சேர்ந்தவரும் ரோட்டில் வந்த சேகர் ரெட்டி ஆளை வந்து தடுத்து நிறுத்தி அவரை தாக்கினோம் என்று வழக்கு போட்டிருக்காங்க. 8 வருஷம் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். எங்க வழக்குக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுத்தாச்சு, என்னை தாக்குனதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு குற்றவாளி மட்டும் தான் வந்துட்டு இருக்கா. அப்படி மற்றவங்கள காணான்ட்டு யாரானா அதில் இந்த வெங்கடேஷ் போறாங்க. ஓகே, இப்போ போன வாரம் எனக்கு வாய்தா, நான் ஜட்ஜோட சொன்னேன், ஏனுங்க என்னை தாக்க முயற்சி பண்ணவங்களுக்கு வாய்தா போட்டு வந்துட்டு வாய்தா வந்துட்டு இருக்குது, யாரும் வர்றதில்லை. கேட்டால் சம்மன் சர்வ் பண்ண முடியல, ஆளை பிடிக்க முடியல, ஜெயிலுக்குள்ள இருக்கு அப்படிங்க, திரி ஜெயிலில் குண்டர் சட்டத்தில் பிடிச்சி கூட்டிட்டு வாங்க அடுத்த வாய்தாக்கு. இப்படி தான் இருக்குது கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். எதை பற்றியும் கவலை இல்லை. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, எந்த மாதிரியான தாக்குதலுக்குள்ளானவர்கள் கொடுக்கின்ற வழக்குகள்லாம் குப்பை தொட்டியில் தான் கிடக்குது. எதுக்கு முறையான விசாரணை? அப்போ ஒரு அச்சம் இருக்காத தோல சாதாரண பொதுமக்களுக்கோ இந்த குவாரி ஓனர்களை பார்க்குறதோ அந்த அவங்கள கண்ண ஒரு பயம் இருக்கும்ல. அதனால தான் சொல்கிறேன், கொள்ளக்காரன்னு சொல்கிறேங்க, அவங்கள கொலைகாரன்னு சொல்கிறேங்க. யாரும் பேசவே முடியல. நீங்கள் 335 குவாரி கரூரில் இருக்குதுங்க. 335 குவாரிஸ் கரூரில் இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை 2021 335 குவாரியும் அளவீடு பண்ணி அபராதம் போட சொல்லிட்டாங்க. இதை செய்யாதனால மீண்டும் கண்டப்ட்டு போய் 2022 4வது மாதம் தீர்ப்பாயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை குவாரி 335 குவாரி ஆய்வுக்கு எவ்வளோ நாளுங்க ஆகு?
இன்னைக்கு வரைக்கும் என்ன கணக்கு இருக்குது, 100 குவாரி கூட பண்ணலை. அப்போது இது வந்து குவாரி வந்து ஆய்வு பண்ணுறதுடைய பொருள் ஆய்வு பண்ணுவதல்ல. ஒரு குவாரின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு 6 ஏக்கரா பெர்மிட் கேட்டிருக்காங்கன்னா 6 ஏக்கரா வெட்ட மாட்டாங்க. அதில் ஒரு 70% அதாவது 4 ஏக்கரா தான் வெட்டுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 ஏக்கரா வந்து பசுமை அரண் அமைக்கிறதுக்கு, மரம் வைக்கிறதுக்கு, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏதோ ஒரு கழிப்பறை கட்டுறது, பொருள் வைப்பதற்கான அறை, குடியிருப்பு பண்ண முடியாது, பொருள் வைப்பதற்கான அறை, அது மட்டும் இல்லாமல் வாகனம் போகிறதுக்கான வழித்தடம், இப்படி 2 ஏக்கரா போயிடும். ஆனால் இவங்க குவாரிக்கார் என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஏக்கராவும் வெட்டி, இந்த 2 ஏக்கரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு விட்டுருக்காம அந்த 2 ஏக்கராவும் வெட்டி சுரங்கத்திட்டத்தில் இல்லாமல் அதுக்கு பின்னாடியும் வெட்டியிருப்பாங்க. ஓகே. இதை ஆய்வு பண்ணி முறையான வகையில் அபராதம் பண்ணால் குவாரிகளுக்கு வந்து அபராதம் வந்து 1 மடங்கிலிருந்து 15 மடங்கு அபராதம் போடலாம். இதுதான் அது வந்து ஆர்டிஓ தான் அதுக்கான அபராதம் போடக்கூடிய அத்தாரிட்டி பெர்சன். அதுக்கு மேலே அப்பீல் போகலாம். எப்படி நீதிமன்றத்தில் வந்து நமக்கு கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டும் போடணும், அது மாதிரி அப்பீல் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அபராதம் போடுவது 15 மடங்கு வரைக்கும். ஓகே. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மல்லாக்கோட்டையில் வந்து ஒரு குவாரி வந்து மேகா ப்ளூ மெட்டல்ட்டு அப்படியே அப்செட் ஆகி 6 பேர் செத்துட்டாங்க. அந்த குவாரிக்கு தேவக்கோட்டை சப்கலெக்டர் வந்து 15 மடங்கு அபராதம் போட்டு 91 கோடி ரூபாய் ஒரு குவாரிக்கு. 100 கோடி கிட்டத்தட்ட ஒரு குவாரிக்கு. அதே மாதிரி இங்கே கோபியில் வந்து சப்கலெக்டர் வந்து துறையம்பாளையம் குவாரிக்கு 62 கோடியும், இங்கே வந்து விண்ணம்பள்ளி குவாரிக்கு 31 கோடி, 10 மடங்கு அபராதம் போட்டிருக்காரு. இது அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். அப்போ இப்படி போட்டாவே தமிழ்நாட்டினுடைய கடன் என்ன சொல்கிறாங்க, ஆட்சிக்கு வந்த பொழுது 5 லட்சம் கோடி, இப்போ 10 லட்சம் கோடி. நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் பண்ணினாங்கன்னா இந்த 10 லட்சம் கோடியை 3 மாதத்தில் கட்டி போட்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு 5 லட்சம் ரூபா அரசாங்கம் பணம் தர முடியும். என்ன பண்ணோன்னா இதை ஆய்வு பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதைத்தான் நாங்கள் தொடக்கத்தில் சொல்கிறோம். இங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மனம் இருந்தால் போதும் மார்க்கம் உண்டு, வழிமுறை இருக்குது. தப்பு பண்ணவே ஆதாரம், நீங்கள் குவாரி தப்பு வந்து மறைக்க முடியாது. நிறையா குவாரிக்கான என்ன பண்ணுறதுன்னா கெட்டிக்காரத்தனமா குவாரியை வெட்டி போட்டு கள்ளப்புறா எடுத்து போட்டு இவன் எம்சாண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கான். எம்சாண்ட் தயாரிக்கிறதுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா அதில் கெமிக்கல்லாம் போட்டு ஒரு பக்கம் நல்ல மணல் வரும், இன்னொரு பக்கம் கழிவு வரும். அந்த கழிவை தனியாக கொட்டி வச்சுருப்பாங்க, அதை கொண்டு போய் இந்த குவாரிக்குள்ளியில் போட்டு போட்டுறது. இப்படி பல பக்கம் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம பாறை வெட்டுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ பாறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிற கருவி இருக்குது, அது மாதிரி கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரியான முறைகளில் பண்ணுறாங்க. இதையெல்லாம் முறைப்படுத்தினா நாம் சொல்வது என்ன கேட்டிங்கன்னா, இதை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வழியே சொல்கிறோம், தமிழ்நாட்டுக்கு வந்து கடன் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை உள்ள விஷயமே அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கனிம, நீங்கள் சகாய் சார் ஆய்வு பண்ணார், மதுரை மாவட்டத்தில் மட்டும் 80 குவாரிகளில் 1,13,000 கோடி ஒரு மாவட்டத்தில். கிரானைட் குவாரி தமிழ்நாட்டில் 20 மாவட்டத்தில் இருக்குது, அங்கே மட்டும்தான் நிறுத்தி இருக்குது. கரூரில் வந்து கிரானைட் குவாரி இப்போ 10-15 குவாரி இருக்குது. கிருஷ்ணகிரியில் 100கணக்கான குவாரி இருக்குது, கிருஷ்ணகிரியில், தருமபுரியில், எல்லா பக்கமும். நீங்கள் இதையெல்லாம் செய்கிறதே இல்லையே. இதுல இருந்து வருமானம் தானே பார்க்குறாங்க அவங்க. வருமானம் என்பது கொள்ளை, வருமானம் என்பது வேறு, கொள்ளை திருட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன இதெல்லாம் வந்து ஏற்கனவே பழைய ஐபிசி செக்ஷன் தான் 379. நீங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவு எடுத்தால் தான் வருமானம், அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் எடுத்தால் அதற்கு பேர் கொள்ளை. இப்போ வந்து ஒன் டைம் ரெகுலேஷன் சொல்லி ஒன்று போட்டுருக்காங்க. ஆமாம், நேற்று 22ஆம் தேதி நாம் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கிட்ட இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம், இதெல்லாம் உடனடியாக எல்லாம் வசூல் பண்ணுங்க அப்படின்ட்டு. கடந்த 22ஆம் தேதி இயற்கை வளத்துறையிலிருந்து, நேஷனல் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து ஜியோ நம்பர் 3 போட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு அலாவுதீன் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை போட்டோம். இவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. கல்குவாரி உரிமையாளர்கள் வந்து 3/7/2023 போராட்டத்தப்போ ஒரு கோரிக்கை வச்சாங்க, ஒன் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அலாவுதீன் கமிட்டின்னு ஒரு IAS அதிகாரி வச்சு கமிட்டி போட்டோம். அந்த கமிட்டியினுடைய அடிப்படையில் ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டினுடைய டைரக்டர் சொல்லி 18-11 சொல்லி இது தொடர்பான ஒரு 3 கூட்டங்கள் போட்டு இந்த அரசாணை போட்டிருக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குவாரிகளில் அதிகப்படியாக, அதாவது அளவீடு செய்த இடங்களில் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சுரங்கத்திட்டம், மைனிங் பிளான், தெளிவாக அர்த்தம் சொல்கிறேன். 6 ஏக்கரா குவாரிக்கு பெர்மிட் வாங்கினா மைனிங் பிளானில் 4 ஏக்கரா தான் இருக்கும். ஓகே, 4 ஏக்கராவில் 100 அடி வெட்டணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 30 மீட்ரு, 100 அடினா 30 மீட்ரு, 30 மீட்ரு வெட்டணும்னு கொடுத்தா 50 மீட்ரு வெட்டிட்டான்னு வைங்க. 50 மீட்டர் வெட்டியதற்கு
அதிகப்படியாக 20 மீட்டர் வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டியதற்கு சீனிராஜ் தொகையோட டன்னுக்கு 25 ரூபா அப்படிங்கிறதுக்கு போட்டு இன்னொரு மடங்கு அபராதம் போடுறோம். இப்படின்ட்டு அனுமதிக்கப்பட்ட இடத்துல, மைனிங் பிளான்ல இல்லாத இடத்துல, அன்அப்ரூவ்டு மைனிங் பிளானில் இல்லாத, அதான் தெளிவாக சொல்கிறோம். குவாரியில் 6 ஏக்கரா குவாரிக்கு அனுமதி இருக்கும் பரப்பளவு, ஆனால் வெட்டுறதுக்கு 4 ஏக்கரா தான் இருக்குது. 6 ஏக்கரால் வெட்டியிருந்தாலோ அதற்கு வெளியில் வெட்டியிருந்தாலும் இது எல்லாமே அன்அப்ரூவ்டு சைட். இந்த அன்அப்ரூவ்டு இடத்துல வெட்டினதுக்கு 5 மடங்கு அபராதம் சொல்லி போட்டிருக்காங்க. ஒன் டைம் செட்டில்மெண்ட். இதில் வந்து சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, 10 கோடியாக இருந்ததுன்னா 20% கட்டிட்டு 6 தவணை, 20 கோடியாக இருந்தால் 20% கட்டிட்டு 12 தவணை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டலாம். ஆமாம், 2 மாதத்துக்கு ஒருக்கா கட்டலாம். இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் சரின்னு தெரியல. ஏன்னா ஆனால் இது இந்த குவாரி மூடப்படுமா இல்லை தொடர்ந்து நடத்தப்படுமா? அதில் வந்து கேட்டிங்கன்னா, இயங்கி கொண்டிருக்கின்ற குவாரிகளில் அபராதம் கட்டிட்டாங்கன்னா இயங்கலாம். அப்போ மறுபடியும் திருடலாம்னு அர்த்தமா? அது இது என்ன பெரிய குழப்பமானது. முதலில் இந்த முறையே சரியானதல்ல. ஏன்னா மைன்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்குது, சிறுகனிம சலுகை விதிகள் 1959 அதில் தெளிவாக இருக்குது. நீ அதிகப்படியாக வெட்டி எடுத்தால் அதற்கு அபராதம் போடுவது, அதிகப்படியாக வெட்டி எடுத்தால் குவாரி, அதில் நீங்கள் ஒரு குவாரிக்கு அனுமதி வாங்கும் பொழுது அனுமதிக்கப்பட்ட பரப்பை விட நான் அதிகப்படியாக வெட்டி வெளியே எடுத்திருந்தால் என்னுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் என்பது சொல்லித்தான் ப்ரொசீடிங்கரில் கொடுக்குறாங்க, செயல்முறை ஆணையில் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் எங்கே போகுது? நீ கொடுத்த ப்ரொசீடிங்கரில் அப்போ சட்டம் எங்கே? நீ எதுக்கு சட்டம்னு வச்சுருக்க? சிறுகனிம சலுகை விதிகள் சட்டம் 1959, அதுக்கு சென்ட்ரல் ஆக்ட் 57 இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுடைய பல உத்தரவு இருக்குது. எல்லாத்தையும் மீறி இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க சொல்லிட்டாங்களா, இந்த ஜியோ போட்டாங்க, உடனே அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா குவாரி அசோசியேஷன் இருந்து இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதுக்குமே இது அப்ஜெக்ஷன் போடுறாங்களா? தமிழ்நாடு குவாரி குத்தகை உதாரர்கள் மற்றும் கிரஸ்டர் உரிமையாளர் நலச்சங்கம்னு போட்டு 27/1 அறிக்கை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இது யாரை கேட்டு பண்ணீங்க, எங்களெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு முறையாக கூப்பிடல அப்படின்ட்டு. என்னென்னா இவனுக்கு வந்து கொள்ளையடிப்பது மட்டும்தான் வேலையை ஒழிய கொள்ளையடிப்பதற்கான இழப்பீட்டை கட்டுவதற்கு யாரும் தயாரில்லை. பாருங்க, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய சொத்து தோழர், சமூக சொத்துங்க. அதாவது நிலத்திற்கு கீழே 3 அடி மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தம். அந்த 3 அடியிலே என்னன்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்தத்தான் உரிமை. நீ அதுல கனிமம் எடுக்கணும்னா கூட மைன்ஸுடைய அப்ரூவல் வாங்கணும். 3 அடிக்கு கீழே இருக்கிற சமூக சொத்து. அதனாலதான் நீ சீனிராஜ் கட்டுற. சீனிராஜுடைய கட்டுறதுடைய பொருள் சமூக சொத்து. அதுக்கு பசுமை வரி கட்டுற, அதுக்கு வந்து டிஎம்எஃப் கட்டுற, மாவட்ட கனிம நிதி கட்டுற, சிஎஸ்ஆர் கட்டுற, எல்லாமே பண்றதெல்லாம் சமூக சொத்துக்கிறனால தான். உங்களோட சொத்தா இருந்தா எப்படி? அதனாலதான் குவாரி உரிமையாளர் அல்ல, குவாரி குத்தகைதாரர் சொல்வதே. பட்டாவன் பேர்ல இருக்கலாம், நீ வந்து லீஸ் ஹோல்டர் தான். ஆமா, நீ வந்து ஓனர் கிடையாது, ஓனர் அரசு. அப்போ இது மிகப்பெரிய சதித்திட்ட. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த குவாரி நடத்துகிற ஆட்கள் பூரா யாரு? பழனியாண்டி மாதிரி ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்கே எல்லாத்துலயும் இருக்காங்களா தோழர்? ஒரே விஷயம் நான் சொல்ல கேட்டுங்க, இங்கே பழனியாண்டி மட்டும் இல்லை, கரூரில் விஜயபாஸ்கர் இருக்காரு, அவங்க அப்பா பேரில் குவாரி இருக்கு. ஓகே. அண்ணாமலை இருக்காரு, அவங்க அக்கா வீட்டுக்கார பேரில் குவாரி இருக்கு. மச்சான் பேரில் குவாரி இருக்கு. ஆமாம். புதுக்கோட்டையில் வந்து விஜயபாஸ்கருடைய அப்பா பேரில் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய பேரில் இருக்குது. இங்கே மூர்த்தி இருக்கார், அவர் குடும்பத்து பேரில் பல குவாரி இருக்குது. தளபதியுடைய இடத்துல மதுரை திருமால் கிராமத்தில் அவங்க இடத்த இன்னொருத்தருக்கு லீஸ் கொடுத்து குவாரியை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. மாணிக் தாகூர் இருக்காரு. ஐ திங்க் நம்ம இவர் அழகிரியோடைய பேர்லயும் அழகிரி, ஆமாம், அழகிரியுடைய பையன் பேர்ல ஒலிம்பியா கிரானைட், தயாலகிரி பேர்ல ஒலிம்பியா கிரானைட். இன்னைக்கு பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய நயினார் நாகேந்திரனுடைய இதில் கிரானைட் குவாரி, அவர் பையன் பேரில் பாலாஜி, நயினார் பாலாஜி பேரில் கல்குவாரி இப்போ கூட எங்கள் ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவில் கேட்டிருக்காங்க. இப்படி எல்லாமே குவாரி ஆட்கள். அதனால இவங்க யார் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் இதற்காக உறுதியாக குரல் கொடுக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். பிரச்சனைக்காக என்ன பண்ணுறது, சும்மா பேருக்கு. இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து தமிழ்நாடு ஊரம் போராட்டம் பண்ணியிருக்கணும். ஆமாம், ஏடிஎம்கே போராட்டம் பண்ணியிருக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்காரு, ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்காரு. நேராக இவங்க குவாரிக்குள்ளே போய் கீழ் தாக்கிட்டாலும் பரவாயில்ல, அவங்க குவாரி விட்டு எவ்வளவோ கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க, அங்கே போய் தாக்கியிருக்காங்க. என்ன ஆனால் வழக்கமாக காவல்துறை என்ன சொல்லுது, காசு கேட்டு மிரட்டினார்கள். ஏனுங்க, எம்எல்ஏவோ ஒருத்தர் சாதாரண ரிப்போர்ட்டரு காசு கேட்டு மிரட்ட முடியுமா? ஒரே விஷயம் தாங்க.
இவங்க எல்லாம் எல்லாத்தையும் கூமட்டைன்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது காசு கேட்டு மேட்டுறதை ஒன்றா நேரில் பார்த்து காசு கேட்டு மேட்டிருக்கணும், இல்லைன்னா ஃபோனில் மேட்டிருக்கணும். இந்த 2 வழி தான். ஆமாம், ஃபோனில் பேசுனா அதில் கால் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும். நேரில் வந்துட்டு போனால் டவர் லொக்கேஷனை பார்த்தாவே தெரிஞ்சிடும். யாருக்கிட்ட இங்கே வட்டைன்னு நினச்சி சுற்றிட்டு இருக்கிறது? இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, குவாரிக்கான பேசுகிறதே என்ன கேட்டிங்கன்னா, ஒருவன் குவாரி எழுத்தாவே சமூக ஆர்வலர் என்ற பெயரில் எங்களிடம் பணம் கேட்கிறார்கள். பணம் கேட்டால் கொடு. நீங்கள் ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இருக்கிற ஒருங்கிணைப்பாளராக சண்முகம் இருக்கார். அவர் வழக்கறிஞருக்கு படிச்சிருந்தார். வழக்கறிஞருக்கு படிக்கக்கூடாது, அவர் பதியக்கூடாதுங்கிறதுக்காகவே அரசாங்கம் அவர் மேலே ரவுடி லிஸ்ட்டில் போட்டாங்க. ஓகே, வழக்கே இல்லாமல் அவர் மேலே வழக்கே கிடையாது. அத்தனை வழக்கு முடிஞ்சு போச்சு. வழக்கு பூரா பொலிட்டிக்கல் கேஸ். போய் இவர் இதுக்காக ஹைகோர்ட்டில் ரவுடி லிஸ்ட்டில் போட்டதுக்கு குவாஸ்க்கு போகிறார். அப்போது கரூர் எஸ்பி ஒரு தகவல் கொடுக்குறார். இவர் குவாரி உரிமையாளர்களை மிரட்டி 1,30,00,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறார் 3 வங்கி கணக்குகளில் அப்படின்ட்டு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாருங்க. யார்? கரூருடைய காவல்துறை எஸ்பி, மதுரை உயர்நீதிமன்றத்தில். பரவாயில்லையப்பா, அந்த அக்கௌண்ட் நம்பரை மட்டும் சொல்லுங்க. கேட்டால் என்ன சொல்கிறீங்களா, எனக்கு அதிகாரிகள் தப்பான தகவல் கொடுத்துட்டாங்க. உயர் நீதிமன்றத்தில் கண் நியமிக்கிற ஒரு எஸ்பி சொல்றான். எவ்வளவு கேவலமான நிலை நினைச்சு பாருங்க. குவாரி ஓனர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? பணம் கேட்க மாட்டேங்கிறாங்களேங்கிறது. பணம் கேட்டாலே பல கோடி தொழில்களுக்கு பணம் கொடுத்துட்டா பேச மாட்டாங்க. அவனுக்கு வேலையே என்ன, வாயை மூடு, உண்மையை சொல்லாது. இப்போ நம்ம தொடர்ச்சியாக பண்ணதுனால அரசாங்கம் 1 டைம் செட்டில்மெண்ட்டுக்குது. இதில் என்னென்னமோ கணக்கெல்லாம் கொண்டு வருது. இது நமக்கு சட்டத்தை மீறினாலும் நாம் இருந்தாலும் இந்த திருடர்களுக்கு எந்த திருட்டுக்குமே காசு கொடுக்கூடாதுங்கிற கணக்கில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டுக்கு 1,00,000 கோடி ரூபாய் கனிம வருவாய். 1,00,000 கோடி ரூபாய். ஆனால் அரசு கணக்கில் காட்டப்படுவது அதிமுக ஆட்சியில் 150 கோடி, திமுக ஆட்சியில் 1,850 கோடி. நான் எல்லா கனிமத்தையும் சேர்த்தியே சொல்கிறேன். 1,850 கோடி. மீதம் இருக்கக்கூடிய 98,150 கோடி ரூபாய் கனிம மாஃபியாக்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் கூட்டுக்கொள்ள நடந்துட்டு இருக்கு. அப்போ நாங்கள் அதைத்தான் திரும்ப சொல்றோம். நீ எல்லா குவாரியும் அரசே ஏற்று நடத்த. நீ கனிமம் அரசாங்க சொத்து தானே, நீ ஏன் தனியார் கொடுக்குற? அந்த நிலத்துக்காரனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடு. இப்போ நீ நிலத்துல டவர் லைன் போடுற, டவர் லைன் போட்டால் ஒரு பணத்தை கொடுத்து எங்கள் நிலத்துல நீ போறதுல கீழே பயிர் பண்ணக்கூடாதுன்ட்டு நிலத்தை கூட எடுத்து நீ பண்ணு. அரசாங்கம் ஏற்று நடத்து. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 12,000 குவாரி இருக்கு. 12,000 மொத்தம் எல்லா குவாரியும். கல்குவாரி மொத்தம் 9,000 குவாரி. அதில் இப்போ வேலை செய்கிறது ஒரு 3,000 குவாரி இருக்குது. மற்றதெல்லாம் அபேண்டட் குவாரின்னு ஒன்று சொல்லிக்கிட்டு ஒரு 3,000 அபேண்டட் இருக்குது. மிச்சம் 3,000 வேலை செய்கிறது, லைசன்ஸ் ரினியூ வாங்குறது, இப்படி இருக்கு. நான் எல்லா குவாரியும் அரசு ஏற்று நடத்து. ஒவ்வொரு குவாரிக்கு 10லேருந்து 20 பேர். நீங்கள் 10,000 குவாரிக்கு 20 பேர்னு வச்சா என்ன கணக்காச்சு? 20 × 10,000 2,00,000 பேர் அரசாங்க ஊழியர் ஆகிடுவாங்க. வாழ்க்கை நிரந்தரமாகிடு. அந்த குவாரியில் கொள்ளை போச்சுன்னா அதுக்கு பொறுப்பு அவனாவான், ரெஸ்பான்சிபிலிட்டி அவனாவான். அதை செய்ய. அதை நான் மட்டும் சொல்லல, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 200 திமுக அரசு வெற்றி பெற்று பதவியேற்றால் கிரானைட் குவாரி உட்பட முக்கியமான கல்குவாரி சொல்ல, முக்கியமான கனிமங்கள் அரசை நாம கல்குவாரின்னு சொல்றோம். எல்லா குவாரியும் எலெக்ஷன் ப்ராமிஸ். டாஸ்மாக் எப்படியோ அதே மாதிரி நாங்கள் நடத்துவோம். டாஸ்மாக் மாதிரி நடத்துனீங்க. அதாவது சமூகத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய டாஸ்மாக்கை ஏற்று நடத்துற, பொறுப்பா நடத்துற. அதுல என்னது, ஒரு துளி கள்ளச்சாரா எங்கேயும் வராமல் பார்த்துக்கிற, அந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களா? அப்போ ஏன் குவாரியில் நடத்தல என்ன பிரச்சனை இருக்கு? இதே போலீஸ் தானே வச்சிருக்க, அதுக்கு தனி போலீஸ், இதுக்கு தனி போலீஸ் இல்லை. கரெக்ட். ஏன் செய்ய மறுக்கிற? அப்போ நீங்கள் தமிழ்னு பேசிக்கிட்டு, மொழின்னு பேசிக்கிட்டு, இனம்னு பேசிக்கிட்டு, வளர்ச்சின்னு பேசிக்கிட்டு, திராவிட மாடல்னு பேசிக்கிட்டு, மாஃபியா கும்பலாக நீங்கள் மட்டுமல்ல. இதில் என்ன தமாசுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுனால அதிமுக காரர் குவாரி நடத்துகிற பிரச்சனையெல்லாம் ஒருத்தர் கூட வரல. கரெக்ட். அதுக்கு லைசன்ஸ் கொடுக்குற பிரச்சனையோ வசூல் பண்ணுறது பிரச்சனையோ ஒன்றும் கிடையாது. அங்கே எப்படி நடந்ததோ அதை விட வேகமாக, அதை விட தீவிரமாக, அதை விட பாதுகாப்பாக அதிகாரிகள் ஆட்சியாளர் துணையோட மைன்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது.
நேஷனல் வேஸ்ட். மைன்ஸ் பூராமே இவனுங்க மாஃபியா கண்ட்ரோலில் தான் இருக்கு. மைன்ஸ் அதிகாரியெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல. நீங்கள் வந்து வெறும் குவாரி பிரச்சனை மட்டும் பார்க்கக்கூடாது. இதில் மிக முக்கியமாக நீங்கள் வழியாக நாங்கள் சொல்கிறோம், குவாரி சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கிற மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மட்டும் அரசாங்கம் திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கு. என்ன செய்யுதுன்னா ரோடு ஓடுற வேலை மட்டும் திரும்ப திரும்ப போய். என்ன காரணம்னா தெளிவாக சொல்லுது ரிட் பெட்டிஷன் 136/2003, அதனுடைய கண்டெம்ட் 2023 உச்சநீதிமன்றத்தில். அனுமதிக்கப்பட்ட எடைக்கு மேல் வாகனங்கள் சாலைகளில் போகக்கூடாது. இப்போ மாவட்ட சாலைனா 10 டன் டிராக்டர் லோடு தான் வாகன எடையோட. 6 சக்கர வாகனத்தை நீங்கள் லோடு ஏற்றினாவே 24 டன் வந்துடும். 16 சக்கர வாகனத்தில் 49 டன் அதிகபட்சம். ஆனால் இட மிஷின் 100 டன்னாக இருக்குது. இட மிஷின் பூரா மாதிரி 100 டன் தான் இருக்குது. ஆமாம், 49 டன் போக வேண்டிய தேசிய நெடுஞ்சாலையில் 95 டன் கொண்டு வராங்க. இதன் மூலம் சாலை வந்து 8 வருஷம் இருக்க வேண்டிய சாலை 3 மாதத்திலிருந்து 2 வருஷத்துக்குள்ளே போயிடுது. இப்படி ஆண்டுக்கு 30,000 கோடி ரூபாய் நீங்கள் கட்டுகின்ற வரிப்பணம், நான் கட்டுகின்ற வரிப்பணம், உங்கள் மீது சுமத்தக்கூடிய வரி, என் மீது சுமத்தக்கூடிய வரி எல்லாமே யாருக்கு போகுது? இந்த கனிம மாஃபியாக்களுக்கு போய் சேருது. இதைவிட மிகப்பெரிய கொடுமை, நாங்கள் தேசபக்தர்கள், இந்த தேசத்திற்கே எங்களை விட வேற யாரும் கிடையாது. கோயம்புத்தூரில் கோணியம்மன் கோயில் முன்னாடி ஒரு சிலிண்டர் வெடிச்சா கூட பாருங்க, பால் ரஸ் கண்டு பார், இதில் வெடிகுண்டு வச்சுட்டான் ஒரு பாய், ஒரு தாடி வச்சவன். கோணியம்மன் கோயிலுக்கு முன்னாடி எண்ணெயை கொண்டு நொறுக்கி இன்றைக்கி 10-15 பேர்த்தை கைது பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த பழனியாண்டி குவாரிக்கு 23 கோடியே 25 லட்சம் ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டாங்க? அதிகப்படியான அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகப்படியான கனிமங்களை வெட்டி எடுத்ததற்காக போட்டப்பட்ட அபராத தொகை. அந்த கனிமங்களை வெட்டி எடுப்பது மணல் மாதிரி ஜேசிபி கொண்டு போய் அப்படியே வச்சு தோண்டி போட முடியாது. இதை வெட்டி எடுக்கணும்னா வெடிகுண்டு வேண்டும், வெடிமருந்து வேண்டும். நீ வந்து 10 டன் எடுக்கிறதுக்கு வெடிமருந்து வாங்கிட்டு 100 டன் எடுக்க முடியாது. ஏன்னா 1 கிலோ வெடிமருந்து என்பது 6 டன். ஒரு லாரி லோடில் வந்து 24 டன்னு போகுதுன்னா 4 கிலோ வெடிமருந்து அதுக்கு தேவைப்படும். இது கணக்கு. 1 கிலோ இருந்தால் 6 டன்னு தான் வரும். ஓகே, அப்போது 200 டன்னு வெடிமருந்து வந்து சட்டவிரோதமாக இருப்பாங்க. 200 டன்னுன்னு எவ்வளவு? 20 லாரி. யாரு? பழனியாண்டிக்கு 20 லாரி வெடிமருந்து கொண்டு வந்திருக்கார். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு கட்சிக்காரனும் நான் திமுக பேசியிருக்கணும்ல, முகிலி சொல்லித்தான் உனக்கு கணக்கு தெரியுமா? நீ இதெல்லாம் குவாரி ஆளுலையெல்லாம் கூட வச்சிருக்கிறீ. ஏன் பிஜேபி பேசல? ஏன் காங்கிரஸ் பேசல? வெடிகுண்டுங்க, வெடிமருந்துங்க 20 லாரின்னு சொல்லுங்க. ஆமா, 200 டன்னுங்க. எங்கிருந்து வந்து இந்த வெடிமருந்து? எங்க நடவடிக்கை? 200 டன்னுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே 2000 கிலோ போன மாதம் டெல்லியில் 2000 கிலோ 2 டன்னு வெடிமருந்து இங்கே ஹரியானாவில் பரிதாபாத்தில் பிடிச்சி காஷ்மீரில் கூட செக் பண்ணுறப்ப 6 காவலர்கள் இறந்துட்டாங்க. டெல்லியில் கொஞ்சம் வச்சு அதில் சில பாதிப்பாச்சு. அது அவ்வளோ பெருசாக பேசுனீங்கன்னு டெல்லி காவத்துன்ட்டு இங்கே பல ஆயிரம் டன்னு வெடிமருந்து தினசரியும் சட்டவிரோதமாக புழங்குது. இங்கே புழங்குறது மட்டும் இல்லைங்க, திருப்பூர்லேருந்து வெடிமருந்து கொண்டு போய் பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சி பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு. சட்டவிரோதமாக திருப்பூரிலிருந்து வெடிமருந்து கடத்தி கொண்டு வந்து, இதை யோசிச்சு பாருங்க. நாம் எல்லைப்புற பக்கத்து நாடு வந்து எல்லைப்புறத்தில் வந்து வேற நாடு இருக்கக்கூடிய பகுதி, கடலோர பகுதி. இங்கே இவ்வளவு சட்டவிரோத வெடிமருந்து நடமாட்டம் வருது. தேசபக்தர்கள் என்று பேசக்கூடியவர்கள், நாட்டின் பற்றுள்ள பேசக்கூடிய, நான் எல்லாத்தையும் இந்த உங்கள் ஊடகத்துலேயே கேட்குறேன். இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக பாஜகக்காரரை கேட்குறேன், ஏன் வெடிமருந்தை பற்றி பேச மாட்டேங்கிறேன்? இந்த வெடிமருந்தை பற்றி பழனியாண்டி பேசுனா அண்ணாமலை மச்சானை பற்றி பேச வேண்டியது வரும். ஓகே, நயினார் நாகேந்திரனை பற்றி பேச வேண்டியது வரும். எல்லாரும் சட்டவிரோத வெடிமருந்து. அது கூட என்ன, எப்படி சட்டவிரோத வெடிமருந்து வாங்க முடியும்? வெடிமருந்து தயாரிக்கிறது பெரும்பாலும் அரவங்காடில் இருக்கக்கூடிய அரசு, இது சில தனியார் நபர்கள் தயாரிக்கிறாங்க. அந்த வெடிமருந்து இண்டன் போட்டு தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டு வருவார். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களை ஜிஎஸ்டிலாம் போட்டு தான் வரும். அப்போ எவ்வளவு சட்டவிரோத வெடிமருந்து இங்கே நடமாட்டம் போயிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சட்டவிரோத நடமாட்டம். இது குறிப்பாக கெட்ட உள்ளவர்கள்ட்ட சிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? அட்லீஸ்ட் இந்த வெடிமருந்தை கண்ட்ரோல் பண்ணலாம். வெடிமருந்தை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக அந்த குவாரியை கண்ட்ரோல் பண்ணிடுறோம். ஆமாம், நீங்கள் வெடிமருந்தை கண்ட்ரோல் பண்ணாவே சட்டவிரோதமாக குவாரியில் அதிகப்படியான கனிமங்களை எடுக்க முடியாது.
நீ இத்தனை டன்னு வெடிமருந்து வாங்கியிருக்க, இதுக்கு ஜிஎஸ்டி கட்டியிருக்க அப்படின்னு இத்தனை டன் தானே ப்ரொடக்ஷன் ஆகணும். கரெக்ட். அப்போ எந்த விதமான குறுக்கும் நெடுக்குமான எந்த விதமான பரிசோதனையும் கிடையாது. இதன் மூலம் பாதிக்கப்பட வேண்டியது சமூகம், மக்கள், இந்த நாட்டில் நிலநடுக்கமே வருதே தோல. ஆமா, முந்தானேத்து பாத்தீங்கல்ல, முந்தானேத்து விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி தென்காசி ஒட்டியுள்ள பகுதியில் 3 ரெக்டருங்க. இன்னும் 1.5 ரெக்டர் 4 ரெக்டர் வந்தா கட்டடம் பூரா அவுட். நீங்க நாம இங்க 8வது மாடியில் உட்கார்ந்து இருக்கிறோம், காலி. நம்ம வந்து எர்த்குவேக் ப்ரூஃப் எல்லாம் கட்டடம்லாம் கட்டல, நம்ம ஊருக்கு வராதுன்னு நினைச்சிருந்தோம். ஆமா, இவங்க அதையும் கொண்டு வந்துட்டாங்க. வந்தாச்சு. கரூர் நீங்க வேற எங்க இல்லைங்க, கரூரில் 3 ரெக்டர் வந்து 3 ரெக்டர் வந்து 4-5 வருஷம் முன்னாடி வந்துருச்சு. இந்த 3 ஆண்டுல மட்டும் 3 தடவை நிலதிர்வு வந்துருச்சு. கடைசியாக வந்த நிலதிர்வு திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் நல்லூர்ல தொடங்கி கரூர் அரவக்குறிச்சி வரைக்கும் கண்டினியூட்டியா நிலதிர்வு. இதெல்லாம் யாரு கட்டடம் ஆடுது? நான் திருப்பூர் கலெக்டரே சொன்னேன், திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸே இன்னும் குளத்துல கட்டி வச்சிருக்கீங்க, குளத்துல கட்டி வச்சிருக்கீங்க, இன்னும் 1 ரெக்டர் சேர்த்து வந்தா நீங்க உள்ள போயிருப்பீங்க சார் அப்படின்னு. உண்மையா தானே? ஏதோ நான் தொடர் டிவியில வருது, எல்லா டிவிலையுமே கட்டடம் ஆடுறது வருது. அப்ப எந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்? எந்த விதமான அறமும் மற்ற வகையில் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியும் சரி, ஏற்கனவே ஆண்ட கட்சிகளும் சரி, சமூக அக்கறை கிஞ்சிற்றும் இல்லாமல் சமூகத்தின் சொத்தை கொள்ளையடித்து இந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை சூறையாடுவது மட்டுமல்ல, அந்த இயற்கை வளத்தை சூறையாடுவதால் வெறும் சுற்றுச்சூழல் பாதிப்பு மட்டுமல்ல, வருடம் 12 நாள் பள்ளிக்கூடம் கிடையாது, அதிக வெப்பத்தினால, அதிக மழை, இப்போ அதிக பனி. ஜனவரி மாதத்தில் மழையே பெய்யக்கூடாது, ஜனவரி மாதத்தில் மழை பெய்யுது, பனி வந்து ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. இந்த குளிர் அதீத வெள்ளம் ஒரு பக்கம் தூத்துக்குடியில் வந்தது, சென்னையில் வந்தது, பெருவெள்ளம், பெருமழை. அதனால இத்தனைக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது இந்த கல்குவாரிகள். இதன் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாம் ஊதுகின்ற சங்கை ஊதிக்கிட்டே இருக்கிறோம், விசிலை. ஆமாம், ஊதுகின்ற சங்கை ஊதிக்கிட்டே இருக்கோம். அதனால இன்னொன்று கூட, விஜய் வந்து கரூரில் பேசினார். கரூரில் பேசும் பொழுது கல்குவாரி பிரச்சனை பற்றி பேசினா அப்படி அதை விவாத பொருளை ஒரு பயம் கூட ஆக்கல. ஒரு பயம் கூட விஜய் வந்து 10 ரூபா பாட்டு பாடினாரு அப்படின்னு மட்டும் செய்தி ஆக்குனாங்க. கல்குவாரி பற்றி பேசினாரே, கரூரில் மணல் கொள்ளை பற்றி பேசினாரே, அதன் மீது எங்காச்சும் விவாதம் இருக்கான்னு கேட்டா ஒரு கட்சிக்காரன், கட்சியை ஆதரிக்கிற ஒருத்தர் வாய் திறந்து பேசல. நாம் எல்லோரும் பேசணுங்க. சமூகத்தில் கடைசி கோடி மக்களாக இருக்கிறவர்களிருந்து, மக்கள் இயக்கங்களிலிருந்து, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலிருந்து எல்லோருக்கும் சொல்கிறோம். எல்லோரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏப்பா நீங்கள் கல்குவாரி மூடிட்டீங்கன்னா வீடு எங்கே கட்டுறது, எதிர்காலத்துக்கு வீட்டுக்கு என்ன பண்ணுறது இப்படிங்கிறது. ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது தீர்வை சொல்லாமல் நாங்கள் எப்பவுமே சொன்னதில்லை. மணல் குவாரி போராட்டத்தை நடத்தும் பொழுதே நாங்கள் எம்சாண்ட பரிந்துரை பண்ணல. மணல் குவாரி வெளிநாடுகளில் இருந்து தென்கிழக்கு, ஆமா, இது மாதிரி நாடுகள்ல அவங்களுக்கு மணல் பிரச்சனையா இருக்கு, எடுத்துட்டு போங்கடான்னு சொல்றாங்க. ஆமா, அந்த நாடுகள்ல அடிக்கடி நிலதிர்வு வர்றதுனால அவர்களுக்கு வந்து கட்டடங்கள்லாம் வந்து நிலதிர்வை தாங்கக்கூடிய வகையில் மரத்தால தான் கட்டுறாங்க. அப்போ ஆறுகளில் சேரக்கூடிய மணல் வந்து மேவி போய் அந்த மணலை வந்து அப்புறப்படுத்தலைன்னா தண்ணீர் ஊருக்குள்ளே வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்து. அதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பல கோடி ரூபா செலவு பண்ணி ஆற்றுல இருக்கிற மணலை அள்ளி கொண்டு வந்து கடலுக்குள்ளே கொட்டுறாங்க. இங்கே இலவசமாக வாங்கிட்டு வந்து 1000 ரூபாய்க்கு சப்ளை பண்ணுவதற்கு யுவராஜ் பல நிகழ்ச்சியில் சொல்லுவார். லாரி உரிமையாளர் சங்கம் டன்னு 1000 ரூபாய்க்கு இங்கே வந்து இறக்குமதி பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னொரு துறைமுகத்துக்கு, காமராஜர் துறைமுகத்துக்கு, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வஉசி துறைமுகத்துக்கு தயாராக இருக்கிறவன்ட்டு அதை செய்யுங்க. இதற்கு அரசாங்கம் 5 ஜியோ போட்டு 2018 WRD டிபார்ட்மெண்ட்டில் நீர்வளத்துறையில் 5 அரசாணையும் இருக்குது. மாதம் 5 லட்சம் மெட்ரிக் டன்னுட்டு அதை மாதம் 15 லட்சம் மெட்ரிக் டன்னாக இறக்குமதி செய்தால், இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் சொல்கிறோம், நல்ல இயற்கை ஆற்றுமணல் கிடைக்கும், வீடு நல்லா இருக்கு. இன்னைக்கு கட்டக்கூடிய எம்சாண்ட் என்பது, இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு கட்டிடங்களை கட்டிட்டு இருக்காங்க. எந்த எம்சாண்டையும் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு சொல்கிற பசுமை வீடு, அரசாங்கம் கட்டி கொடுக்கின்ற வீடு 3 லட்சம் ரூபாய்க்கு கட்டுறாங்க. வங்கி கடன் வாங்கி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க 30 லட்ச ரூபாயில் ஒரு வீடு கட்டுறாங்க. ஒரு 600, 700, 1000 சதுரடியில். கொஞ்சம் வசதியானவங்க 3 கோடியில் வீடு கட்டுறாங்க. இந்த வீடுகள் கட்டக்கூடிய எம்சாண்ட் என்று சொல்லக்கூடிய செயற்கை கல் மணல் அறிவியல் அடிப்படையில் சரியானது தான்.
ஆனால் அந்த மணல் தரமானதா என்ற கேள்வி இருக்குது. கரெக்ட். இன்னைக்கு அந்த மணலை வந்து ஆய்வு பண்றதுக்கு எங்கேயுமே லேப் கிடையாது. 5 வருஷமா நாங்கள் கதறோம், 5 வருஷமா கதறோம். என்னன்னு கதறோம்? தாலுக்காவுக்கு ஒரு லேப் வை. நான் ஒரு லாரி லோடு மணலை 40,000 ரூபா கொடுத்து வாங்குறேன், 1000 ரூபா கொடுத்து நான் சோதனை பண்றேன். நீ கொரோனா வந்தது, ஒரே மாசத்துல ஊருக்கு ஊர் எல்லா லேப் வச்சிங்கல்ல. நான் வாங்குற மணல் தகுதியான மணலா? அதில் எம்சாண்டை வந்து கழிவு மண்ணை கலக்காம, ஏன்னா 50% கழிவு மண்ணை கலக்கணும்னு பல எம்சாண்ட் உரிமையாளர் சொல்றாங்க. எம்சாண்ட் தயாரிக்கும் பொழுது வரக்கூடிய கழிவுகளையும் கலந்து அதையும் பார்த்தா வேறுபாடு தெரியாது, கலந்து அது பண்றாங்க. அப்போ இன்னைக்கு கட்டக்கூடிய வீடுகள் எல்லாம் 80 வருஷம் இருக்கும். சிமெண்ட்டும் மணலும் கலந்து கட்டக்கூடிய வீடு 80 வருடம் குறைந்தபட்சம் அதனுடைய ஆயுள். ஆனால் இன்னைக்கு கட்டக்கூடிய வீடுகள் 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருக்குமா என்பதே கேள்விக்குறிதான். ஓகே, மிகப்பெரிய அபாயம். இதெல்லாம் விவாதமே கிடையாது. ஊடகங்கள் இதை பத்தி பேசணும். காரணம் கேட்டீங்கன்னா, இந்த மக்களுடைய ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கனவு வீடு கட்டுறது. கரெக்ட். அந்த வீடு இருக்குமா, நிலைத்து இருக்குமா, தகுதியுள்ள மணலா? போன ஆண்டு போராட்டம் பண்ணாங்க எல்லா மாவட்டங்கள்லையுமே. பில்டர் அசோசியேஷன், என்ஜினியரிங் அசோசியேஷன் பண்ணாங்க. அதில் அவங்க வைத்த கோரிக்கையில் மிக முக்கியமான கோரிக்கை இது ஒன்று. அரசே எம்சாண்ட் இதை வந்து குவாரிகளை ஏற்று நடத்தி தரமான மணலைகளுக்கு வழங்குன்ட்டு. இப்படியான அபாயத்தில் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் சூழல் பாதிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு இன்னொரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்கு கூட சர்க்கரை நோய் வரக்கூடிய அபாயம் இருக்குது காற்று மாசுபாட்டினால. இதனால் நாம் சொல்வது, இங்கே ஆற்று மணலும் வேண்டாம். ஏன்னா ஆறெல்லாம் செத்து போச்சு. இந்த ஆறு தன்னை மீண்டும் உயிர் பிடித்துக் கொள்வதற்கு ஒரு 20 வருஷம் விட்டிங்கன்னா தான் ஆற்றுல மணல் சேரு, ஆற்றுல நீர்த்தாவரம் வரும், ஆற்றுல நுண்ணுயிர் வரும், ஆற்றுல வந்து மீன் வரும், ஆற்றுல வந்து நண்டு வரும், எல்லாம் வரணும் இல்லை. அதெல்லாம் இருந்தால் தானே ஆறு. எதுவுமே இல்லையே இப்போ. இன்னைக்கு எல்லா ஆற்றுலையும் பார்த்தா களிமண் தான் இருக்குது, வண்டல் மண் தான் இருக்குது. சீமக்கரை மரம் வந்துருச்சதுனால வண்டல் மண் தெரிஞ்சா சீமக்கரை மரம் இப்படியான முறையில் வந்துருச்சு. எனவே இது எல்லாத்தையும் செய்யணும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லுது, அதிகப்படியான எடையோடு கனிமங்களை கொண்டு போய் சாலையை பாதித்தால் அதன் மீது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் லா ஆக்ட் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யணும். ஓகே. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 படி செக்ஷன் 113, 114, 194 வழக்கு பதிவுன்னு சொல்லியிருக்காங்க. கல்குவாரி ஏதாச்சும் வண்டிகளை அப்படி பிடிச்சி பண்ணியிருக்காங்க கிடையாது. ஆனால் போன வாரத்தில் விவசாயிகள் 13ஆம் ஆண்டு 2013 ஜெயலலிதாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. கறிக்கோழி வளர்ப்புக்கு கிலோ 6,500 ரூபாயின்ட்டு அந்த ஒப்பந்தம் போட்டு இன்றைக்கி 13 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷத்தில் அந்த விவசாயிகள் வந்து குஞ்சை பண்ணக்காரன் கொடுத்துட்றான், ஹேச்சரிஸ்காரன் கொடுத்துட்றான், தீவனம் அவன் கொடுத்துட்றான். ஆனால் பண்ணையை கட்ட வேண்டியது இருக்குது, அந்த கட்டுமான பொருள் விலை உயர்வு. இன்னொரு பக்கம் அந்த குஞ்செல்லாம் கொண்டு வர இடத்துல தென்னை மஞ்சி போடணும், அதெல்லாம் விலை உயர்வு. கரண்ட் கட்டணம் கடுமையாக உயர்வு, ஆள் கூலி உயர்வு. ஆனால் விலை என்ன? அதே 6,500 ரூபாய் தான். அதை கேட்டதற்காக, உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக, அதை தூண்டிவிட்டு பொது சொத்தை சேதாரம் பண்ணான்ட்டு சம்பவம் நடந்த இடத்துலையே இல்லாத பொங்கல் விழாவில் வேலூர் மாவட்டத்தில் இருந்த ஈசனை 7 காவல் நிலையத்தில் குடிமங்கலம், உடுமலைப்பேட்டை, தளி, அவனாசி, சூலூர், நெகமுன்ட்டு, சுல்தான்பேட்டை, நெகமுன்ட்டு 6 காவல் நிலையத்தில் 7 வழக்கு போட்டு அதை ஒட்டுக்காக கைது பண்ணாமல் பெயில் கிடைக்கிற மாதிரி போட்டு இது எல்லாமே சொல்லுவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட். அதுதான் மெயின்ங்கிறாங்க. நான் கேட்குறேன், சாலையை போடணும்னு நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் கண்டெம்ட் போய் சொல்லி நிதின் கட்காரி அறிக்கை கொடுத்து அந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கொடுத்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் எல்லா அதிகாரிகளுக்கும் அனுப்பிச்சிருக்காரு. ஏதாச்சும் வழக்கு நீ போட்டிருக்கிறியா? அப்போ வந்து மக்களை விழிப்புணர்வு பண்ணுவதற்காக, இந்த நாட்டிற்கு உணவு படைக்கக்கூடிய உழவன் நியாயமான கூலி கேட்டதற்காக, அநியாய கூலி இல்லை, நியாயமான கூலி கேட்டதற்காக அந்த போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய தலைவரை வந்து நீ கைது வைத்து சிறையில் வைக்க பார்க்குற, குண்டாஸ் போட பார்க்குறீங்கன்னா எவ்வளவு கேடுகட்ட அரசாங்கமாக இருக்க. ஒரு பக்கம் கனிம கொள்ளையை ஆய்வு செய்ய போன பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறாங்க, சமூக செயல்பாட்டாளர்கள் தாக்கப்படுறாங்க, உரிய சட்டப்படி நான் வாங்குகிற சம்பளத்துக்கு நேர்மையாக வேலை செய்யணும்னு சொல்கிற அதிகாரிகள் தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அப்போ இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குது? மிகப்பெரிய கேள்வி இது. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லாம்
இன்னொன்று கூட சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கின்ற, தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக பாஜக மட்டுமல்ல, ஏற்கனவே ஆண்ட அதிமுக காங்கிரஸும் கூட 2 லட்சம் ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபா, 2 கோடி ஓட்டு ஜெயிக்கிறதுக்கு ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபா பணம் கொடுக்கலான்னா 4 பேரும் அதை கொடுக்க தயாராக இருக்காங்க. ஓகே, அவ்வளவு பணத்தை கனிம கொள்ளையில் ஈடுபடுத்தி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே 2 கோடி ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்னா எங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாதுங்க. செய்ய முடியாதனால அவ்வளவு பணத்தை குவிச்சு வச்சிருக்காங்க. இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குது? இந்த கட்சிகளை வந்து உண்மையிலே நாட்டை விட்டு அகற்றினா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வந்து விடுதலை. நான் சொன்னா பேசணும் இல்லையே. திமுக காரன் செத்து போயிட்டானுங்க. ஜகுவர் அலி, ஜெகநாதன் திமுக கிளை செயலாளர், ஜபகர் அலி ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளர். எந்த கட்சிக்காரனும் அல்ல, எந்த கட்சிக்காரனும் போராடுங்க. என்ன நாடு இது? அப்போ நீங்கள்லாம் யாருக்கு இருக்கிறீங்க? கனிம கொள்ளையை ஆதரிப்போம் மறைமுகமாக. எங்கள் கட்சிக்காரனே படுகொலை செய்யப்பட்டாலும் வாய் திறந்து பேச மாட்டோம். பத்திரிகை நிருபர் இருந்தால் பேருக்கு பேப்பரில் ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம், அதை பேட்டியாக கூட சொல்ல மாட்டோம். நீங்கள் தொலைக்காட்சியில் வந்து அவங்க வந்து ஒரு பேட்டியாக கொடுத்தாங்கன்னா அது ஓடு. இவங்க அதை கூட கொண்டாங்க பேப்பரில், இல்லைன்னா எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு. இதான அரசு, இதே எதிர்கட்சி. நீ சட்டசபையை வந்து பிரச்சனை பண்ணியிருக்கணும்ல. ஜகுவர் அலி படுகொலைக்கு வந்து எடப்பாடி பேசினாரா? நம்முடைய அண்ணாமலையுடைய தொகுதியில் படுகொலை செய்யப்பட்ட ஜெகநாதன் வந்து அண்ணாமலையுடைய சட்டமன்ற தொகுதி, அரவக்குறிச்சி தொகுதி, யாராச்சும் பிஜேபிக்காரர் பேசுனாங்களா? எதுவும் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம் தோழர். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.